சமத்துவத்துக்கும் ஒற்றுமைக்கும் எது வழிவகுக்கும் அப்படின்னா சீருடை அணிய வேண்டும். மக்கள் அனைவருமே சீருடை அணிய வேண்டும். அப்போ தான் ஒற்றுமைக்கும் அது சமத்துவத்திற்கும் வழிவகுக்கும். உடைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. உடுத்துகிற உடைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்கள் தனியாக உடை அணிவாங்க. ஆண்களுக்கான ரசனை என்பது வேறு, பெண்களுக்கான ரசனை. அதனால் ஆண் பெண் அணிகின்ற ஆடைகளில் வேறுபாடு இருக்கலாம். இது பெண்களுக்கான ஆடை, இது ஆண்களுக்கான ஆடை அப்படின்னு நம்ம வேறுபடுத்தலாம். அதே நேரத்தில் உடைகளில் எப்படி சமத்துவத்தை நாம் ஏற்படுத்துவது, ஏற்றத்தாழ்வுகளை எப்படி களைவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சு, தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் திங்கக்கிழமை எல்லாருமே ஒரு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு திங்கக்கிழமை பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ பேண்ட்டு போட்டுக்கலாம், அப்புறம் வேறு ஏதாவது உடை ட்ரௌசர் கூட போட்டுக்கலாம் பச்சை, அல்லது பெண்கள் சுடிதார் போட்டுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பேண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பச்சை நிறத்தில் போட்டுக்கணும். இது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். புதன்கிழமை வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வியாழக்கிழமை மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். எல்லாருமே அந்த அளவுக்கு. அதுதான் அதாவது வேலை செய்கிற இடத்துல ஒரு சீருடை இருக்கும், வேலைக்கு போகிற இடத்தில் ஒரு சீருடை இருக்கும். அந்த சீருடை வேலைக்கு செல்கிற இடத்தில் அதை கடைபிடிக்க வேண்டும். வேலையை விட்டு வெளியே வீட்டுக்கு வந்தாச்சுனாக்கா வீட்டில் என்ன சீருடை அணியணும்னா, அதை திங்கக்கிழமைனா பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அதுவே செவ்வாய்க்கிழமைனா நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். புதன்கிழமை அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வியாழக்கிழமை வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளிக்கிழமை சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சனிக்கிழமை ஏதாவது ஒரு ரோஸ் கலர் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இந்த மாதிரி வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். செருப்பு இந்த மாதிரி இதான் சமத்துவம். உடையில் சமத்துவம். இது நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. உடைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. எப்படி இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. வீடு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் இருக்கணும். பெரிய வீடு, சின்ன வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, பெரிய பங்களா, அரண்மனை, அந்த மாதிரி வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. இப்போ பறவைகளோட கூடுகளில் வேறுபாடு இருக்கா? இல்லை. பறவைகள் எல்லா பறவைகளோட அதாவது இப்போ காகம்னா அதோட கூடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. தூக்கணாங்குருவினா அதோட கூடு எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் சின்னதாக வேறுபடும். அதுக்காக பெரிய கூடை கேட்டு தான் நான் ரொம்ப வலிமையான தூக்கணாங்குருவின்னு சொல்லிட்டு அது பெரிய கூடையாக கட்டிகிட்டு இருக்குது. அல்லது வலிமை குறைந்த தூக்கணாங்குருவி சின்ன கூடு கட்டுதா? எல்லாமே ஒரு அளவு தானே இருக்குது. அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, பார்த்தீங்களா? அதே மாதிரி மனுஷங்க இருக்கிற வீடும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஒரே அளவு தான். இதுதான் உலகளாவிய அளவு. ஒருவர் அதாவது ஒரு குடும்பம்னா அதில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வசிக்கணும். ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகம். அந்த வளாகத்திற்குள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வசிக்க வேண்டும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவரும். அந்த அளவுங்கிறது ஒரே அளவு தான். அது சர்வதேச அளவில் ஒருவருக்கு இவ்வளவு தான் வீட்டின் அளவு இவ்வளவு தான் அப்படின்னு நாம் வாழ்ந்திருக்கணும். நாம் வாழ தவறிய வாழ்க்கை அது. அதுபோல் தான் ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டங்கிறது ஒரு படுக்கை அறை, அப்புறம் ஒரு சமையலறை, அப்புறம் ஒரு குளியலறை, ஒரு கழிவறை. அதுவும் அதுக்கு தேவையான அளவு தான். இதுதான் ஒருவருக்கு தேவையானது. இப்படி ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 வீடுகள் இது போன்று இருக்க வேண்டும். ஒரு இடைவெளியும் இருக்கணும். ஒரு வீட்டை சுற்றி ஒரு இடைவெளியும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நல்லா காற்றோடம் சுற்றி ஜன்னல்லாம் திறந்தால் நல்லா காற்று உள்ளே வரணும். அப்படி தான் வீடெல்லாம் இருந்துருக்கணும். நம்ம அப்படி வாழ தவறிய வாழ்க்கை அது. அப்போ அதே போல் உடைகளில் சமத்துவம் இருக்க வேண்டும். நிறைய விஷயத்தில் நியாயம்னு ஒன்று இருக்குதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். அதுதான் சமத்துவங்கிறது. அது மாதிரி உடைகளில் சமத்துவம். ஒருத்தர் பார்த்தா விலை உயர்ந்த பட்டு புடவைகளை அணிகிறதும், அப்படி ரொம்ப காஸ்ட்லியாக அப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு கூட புடவைலாம் இருக்குது. 2 லட்சம் அப்படின்லாம் புடவை இருக்குது. அப்போ தன்னுடைய பொருளாதார உயர்வை காண்பிப்பதற்காக, பொருளாதார திமிரை காண்பிப்பதற்காக விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது. அப்போ அந்த மாதிரிலாம் எதுக்கு பைத்தியகாரத்தனமாக, எதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படும்? ஒரு அளவுன்னா, ஆடையோட அளவுனாலே அது 10,000 அல்லது ஒரு 5,000 அல்லது 2,000 தாண்டக்கூடாது. எந்த ஒரு ஆடையும் சரி அதிகபட்சமாக 2,000 ரூபா தாண்டக்கூடாது, அல்லது 1,000 ரூபா தாண்டக்கூடாது. ஒரு புடவையே அணியவே கூடாது. அது பெண்களோட வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியாது. அதனால் பெண்களுடைய சுதந்திரமான உடல் அசைவுகளுக்கு தடையாக இருக்கிற புடவையை நம்ம தடை செஞ்சிடணும். தடை செஞ்சுட்டு ஒரு சுடிதார் அல்லது பேண்ட்டு இது மாதிரி ஏதாவது ட்ரௌசர் ஏதாவது போட்டுக்கணும். அது இந்த மாதிரி போடுற அந்த சுடிதார் ஏதோ ஒரு அதிகபட்சமாக 1,000 ரூபாயை தாண்டக்கூடாது. 1,000 ரூபா இல்லை 1,500 அவ்வளோதான். ஒரு உயர்ந்த விலை ஆடைங்கிறது ஒரு 1,500 ரூபா தான் இருக்கணும். அதுக்கு மேலே எந்த ஒரு ஆடையும் விலை அதிகமாக போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது
ஒரு திங்கக்கிழமை ஒரு சமத்துவத்தை உடைகளில் சமத்துவம் எப்படி இருப்பிடத்தில் நம்ம சமத்துவத்தை வலியுறுத்தினோமோ அது மாதிரி உடைகளில் சமத்துவம் அது எப்படி நிலைநாட்டுறது அப்படின்னா, திங்கக்கிழமை ஆனால் இப்போ வேலை செய்கிற இடத்தில் சீருடை அணிய வேண்டும். அது வேலை செய்கிற இடத்தில் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான உடையை நம்ம அணியணும். இப்போ ஒரு காவலர் போலீஸ்காரங்கன்னா அவங்க அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு போடுவாங்க வேலை செய்கிற பொழுது. அதை அப்போ அது வேறு இது வேறு. வீட்டில் இருக்கும்போது பயன்படுத்துகிற ஆடை என்பது வேறு, வேலை செய்கிற இடத்தில் பயன்படுத்துகிற ஆடை என்பது வேறு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீருடை, ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு சீருடை இருக்கும். ஒரு மருத்துவர்னால் அவங்களுக்குன்னு ஒரு சீருடை இருக்கும். அது மாதிரி ஒரு மோட்டார் மெக்கானிக் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீருடை, ஒரு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பருக்குனா அவங்களுக்கு ஒன்று சீருடை கண்டிப்பாக அணியணும். அதுமாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வீட்டில் ஒரு சீருடை இருக்குது. எல்லாருமே வேலை முடிஞ்சு தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் அணிய வேண்டிய ஆடை அது எப்படின்னா, திங்கக்கிழமை ஒரு நிறத்தில் இருக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை இன்னொரு நிறத்தில் இருக்க வேண்டும், புதன்கிழமை அடுத்து வேறொரு நிறம், வியாழக்கிழமை இன்னொரு நிறம், வெள்ளிக்கிழமை இன்னொரு நிறம், சனிக்கிழமை வேறு ஒரு நிறம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுற வேண்டியதான். நீங்கள் விரும்பிய நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த ஆடை அதிகபட்சமாக 1500 தாண்டக்கூடாது ஒரு ஆடையின் விலை. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் வச்சு ஞாயிற்றுக்கிழமை விரும்பிய நிறத்தில் ஆடை அணியலாம். ஏதாவது பண்டிகை தினம் அல்லது திருமண தினம் அப்படின்னா அப்போ கூட நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா, அப்போது அது ஆடம்பரமாக திருமணம் நடத்தக்கூடாது. அதிகபட்சம் 50 பேருக்கு மேலே கூடக்கூடாது. கல்யாண மண்டபம்லாம் எடுத்து மூட்டிடணும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு திருமணம் நடத்துகிறீங்களா, அன்றைக்கி நீங்கள் என்ன நேரத்தில் வேணாலும் ஆடை அணிந்து கொள்ள. அப்படியே ஒரு விலக்கு, அதாவது ஒரு சமத்துவத்தையும் ஒற்றுமையும் நிலைநாட்டணும். அதே நேரத்தில் அதில் ஒரு விடுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நடைமுறையை கடைபிடிக்கும் போது ஒரு சலிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. அதனால் வழக்கமாக நம்ம ஒரு நடைமுறை விதிமுறையை கடைபிடிக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் விடுமுறை, கொஞ்சம் ஒரு விடுதலை தான். ஒரு மன அழுத்தத்துலேருந்து ஏதாவது மன அழுத்தங்கள் அது விடுதலை. எதுக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது, எதுக்குமே நம்ம அடிமையாகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு நடைமுறைக்கு நம்ம அடிமையாகி விடக்கூடாது. அதற்காக தான் இந்த விடுமுறையெல்லாம் வருது. அதனால் ஒரு திங்கக்கிழமைன்னா பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், செவ்வாய்க்கிழமைனாக்கா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், புதன்கிழமைன்னா நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், வியாழக்கிழமைனாக்கா என்ன நிறத்தில் ஆடை அணியலாம், ஒரு ப்ரௌன் கலரில் ஆடை அணியலாமா, காப்பி கலரில் ஆடை அணியலாமா, வெள்ளிக்கிழமை வெள்ளை சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், அப்புறம் ஒரு சனிக்கிழமைனாக்கா வெள்ளை நிறத்தில் ஏதோ ஒரு கலர். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுடலாம். அது மாதிரி நீங்கள் எந்த நிறத்தில் பச்சை நிறத்தில் ஆடை அணியும் போது பச்சை கலரில் செருப்பு போடணும். காலணி அணிவதாக இருந்தால் அது பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். திங்கக்கிழமை நீங்கள் பச்சை நிறத்தில் ஆடை அணிகிறீர்களா, அப்போ நீங்கள் ஏதாவது காதில் ஏதாவது கம்மல் போட்டிங்கனாலும் அது பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். மஞ்சள் நிறத்தில் என்றைக்கு ஆடை அணிகிறீங்களோ அன்றைக்கி தான் தங்க கம்மல்லாம் போடலாம். தங்க கம்மல், தங்க கவரிங்லாம் போடலாம். அது ஏன்னா அது கவரிங்காக அது ஒரு மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் ஒரு ஒற்றுமை, ஒரு விதிமுறைக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்க, ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்கு உள்ள வரீங்க. இப்போ யார் அதை பின்பற்ற மாட்டேங்கிறாங்களோ, இப்போ பச்சை நிறத்தில் திங்கக்கிழமை பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, திங்கக்கிழமை பச்சை நிறத்தில் ஆடை அணியாமல் அவர் வேறு ஒரு நிறத்தில் ஆடை அணி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சமூகத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் ஒரு திருடர், கட்டுப்பாடு இல்லாத, அப்படி தெளிவாகவே தெரிஞ்சிடும். இந்த சமூகத்துக்கு எதிரான மனப்போக்கு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க உடையை பார்த்தாலே ஓஹோ இவர் விதிமுறையை கடைபிடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். தண்டனைன்னா கொடுமையான தண்டனைலாம் கிடையாது, ஒரு பொருத்தமான தண்டனை. அவருடைய தவறை உணர்வதற்கு ஏற்றார் போன்ற ஒரு பொருத்தமான ஒரு தண்டனையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு சமத்துவங்கிறது அந்தளவுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஆடை அணிவதால் தான் இந்த ஆடைகளில் வேற்றுமை. ஆடையே அணியாத காலகட்டங்களில் எல்லாருமே ஒரு பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களுமே ஒரே நிறத்தில் தான் இருந்தார்கள். ஒரு தமிழ்நாட்டுக்காரங்கன்னா கருப்பாக தான் இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி தான் வீட்டில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்குறது, வெயிலில் வேலை பார்க்குறவங்க கருத்து போயிடுறாங்க. கிராமத்தில் காடு மேடும் தெரிகிறவங்க கருப்பாக இருப்பாங்க. நகரங்களில் வீட்டுக்குள்ளேயே எப்போதும் இருக்கிறவங்க வெள்ளையாக மாறிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் வேறுபாடு வரும்போது தான் கருப்பு மாநிறம் இதெல்லாம் ஏற்படுது. ஆனால் கருப்பு மாநிறம் இந்த மாதிரியான இதெல்லாம் நிறங்களில் ஏற்றத்தாழ்வு என்பது ஏற்படும். ஆனால் ஒரு காலத்தில் எல்லோரும் விவசாயம் பார்த்தாங்க, வெயில் மழைன்னு இயற்கையோடு கலந்து வாழ்ந்தாங்க. இயற்கையோடு கலந்து இயற்கையோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் எல்லாருமே ஒரே நிறத்தில் தான் இருந்தார். அப்போ நிறத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது, அப்படி தானே. அப்போ நம்ம அந்த உடல் மீது போர்த்தப்படுகிற ஆடைகளில் வேற்றுமை இருக்கக்கூடாது. உடம்பில் இப்போ ஜப்பான்காரங்க எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்காங்க.
அவங்க உடல் தோல் எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குது. ஆனால் அவங்க அணிகின்ற ஆடைகளில் வேற்றுமை வந்து விடக்கூடாது. அவங்க தோல் நிறம் பாருங்கள், அது ஒரு ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் போடுற ஆடையும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். அந்த மாதிரி வந்து ஒரு உடுத்துகிற உடைகளில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுடலாம். ஏதாவது திருவிழா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான தினங்கள் அன்னைக்கு நீங்கள் விடுமுறை விட்டுடலாம். இந்த மாதிரி விதிவிலக்குகளுடன் கூடிய ஒரு நடைமுறையை கடைபிடிக்கும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படி தான் வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துறது. இது வந்து சுவாரஸ்யப்படுத்துறது, அதே நேரத்தில் அதில் நன்மையும் ஏற்படுகிறது. அதில் அவ்வளோ நன்மை ஏற்படுகிறது. அந்த சமத்துவம், நாமெல்லாம் ஒன்றுங்கிற அந்த உணர்வு. எவ்வளோ தான் பணக்காரராரு, கோடீஸ்வரராரு, ஆனால் நீ இருக்க வேண்டியது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு, எல்லாருக்கும் ஒரே அளவு தான், வீட்டோட அளவு எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். அதே மாதிரி நீ உடுத்துக்கிற ஆடை, எல்லோரும் அந்த திங்கக்கிழமைனா பச்சை நிறத்தில் தான் ஆடை அணிய வேண்டும், செவ்வாய்க்கிழமைனா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், அது மாதிரி வெள்ளிக்கிழமைனா சிவப்பு நிறத்தில். அப்போ அந்த விதிமுறைக்கு நீ யாராக இருந்தாலும் சரி விதிமுறை கட்டுப்போகணும். நாமெல்லாம் ஒன்று தான். நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இல்லை குறைவாக பணம் சம்பாதிக்கலாம், உன்னுடைய வீட்டோட அளவு எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி நீ உடுத்துக்கிற ஆடை, வெள்ளிக்கிழமைனா எல்லோரும் சிவப்பு ட்ரெஸ் தான். நான் பணக்காரன், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் உயர்ந்த சாதி, நான் வந்து ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு நான் வந்து வேறு மார்க்கத்தை சேர்ந்தவன், நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இந்த விதிமுறையை புறக்கணிக்க முடியாது. ஜாதியே இருக்காதுன்ற, சாதி இல்லா சமூகமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட சமூகம் என்பது அங்கே சாதியே இருக்க வாய்ப்பு கிடையாது, மதமே இருக்க வாய்ப்பு கிடையாது. மதம் இல்லாத, சாதி இல்லாத ஒரு மனித வாழ்க்கை முறையில் இப்படித்தான் நம்ம சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்ட முடியும். அப்போ தான் மனுஷங்க ஒருவருக்கொருவர் அன்போடையும் பாசத்தோடையும் இருப்பாங்க. அதாவது நீ உயர்ந்தவரோ நான் தாழ்ந்தவரோ, வேலை செய்கிற இடத்துல வேணால் நீ உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கலாம், தாழ்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கலாம். ஒரு திறமை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நீ ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம், இன்னொருத்தர் குறைவான சம்பளம் வாங்கலாம், நீ அதிகமான சம்பளம் வாங்கலாம். ஆனால் வேலை முடிஞ்சு நீ வீட்டுக்கு வந்துட்டியா, உங்ககிட்ட இருக்கிற பணம் தான் உனக்கு அளவு கூடுதல் குறைவாக இருக்குமே தவிர, நீ வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியா, மக்கள் வசிக்கிற அந்த குடியிருப்பு பகுதிகளில் அனைவருக்கும் ஒரே அளவு வீடு, அனைவரும் திங்கக்கிழமைனா பச்சை நிறத்தில் ஆடை அணியணும், செவ்வாய்க்கிழமைனா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியணும். இப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு தினத்துலேயும் ஒவ்வொரு ஆடை, ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு நிறத்தில் ஒரு ஆடை. அது ஒரு ஒற்றுமை, சமத்துவம். நாமெல்லாம் ஒன்றுங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த உடைகளில் சமத்துவம். அதே மாதிரி வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்கு ஒரு நிறத்தை கொடுத்துடலாம். எல்லாருமே வந்து வீடுகளுக்குன்னா பெயிண்ட்டு அது வந்து இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊர்னால் என்ன, ஏதாவது ஒரு ஊர் பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மதுரைங்கிறது ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊர். அப்போ அந்த ஊரை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு மஞ்சள் பெயிண்ட்டு தான் அடிப்பாங்க. அப்போ இன்னொரு ஊருக்காரங்க அவங்க வந்து சிகப்பு பெயிண்ட் அடிப்பாங்க. அடுத்து இன்னொரு ஊருக்காரங்க வெள்ளை பெயிண்ட்டு தான் அடிப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு பில்டிங்க்கு ஒரு நிறம் கொடுத்துடணும். ஒரே நிறம் தமிழ்நாடு முழுக்க சிகப்பு பெயிண்டில் தான் பில்டிங் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டாம். பார்க்குறதுக்கு எது அழகாக இருக்கும், ஆனால் ஒற்றுமையும் இருக்கணும். அதே நேரத்தில் வீடுகளுக்கு நிறம் வந்து ஒரு 2 நிறங்களை நம்ம கொடுத்துடலாம். ஒரு வீட்டுக்கு 2 நிறம் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு வீடுனா அதில் 2 நிறத்தில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கணும். ஒரே கலராக வந்து வீடு ஃபுல்லாக அடிக்கிறத விட அதில் ஒரே கலர் கூட கொடுக்கலாம். இல்லை 2 நிறம், சிகப்பு ஆரஞ்சு, ஒரு வீட்டுக்கு சிகப்பு ஆரஞ்சு, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். அல்லது அந்த மாதிரி கூட கொடுக்கணும். பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் மொட்டை ஒரே கலரில் அடிக்கிறத விட ஒரு 2 கலரை அனுமதித்தோம் அப்படின்னா எல்லா வீடும் இப்படி தர. அல்லது ஒரு 3 கலர், ஒரு வீட்டுக்கு ஒரு 3 கலர், சிகப்பு ஆரஞ்சு எல்லோ மஞ்சள் கலர், இப்படி 3 கலர் அடிச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு. இப்படி எல்லா வீட்டுக்கும் அந்த 3 கலர் வரணும் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரே கலர் தான், சிகப்பு கலர். ஒரு ஊரை சேர்ந்த அனைத்து வீடுகளுக்குமே சிகப்பு கலர், அப்புறம் இன்னொரு ஊரை சேர்ந்த அனைத்து ஊர்களுக்குமே மஞ்சள் கலர். இந்த ஊரில் எல்லாருடைய வீடும் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ அந்த ஊர் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கும். நாமெல்லாம் ஒன்று என்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த ஊருக்கு. அப்படி இப்போ அது அப்போ இந்த ஒரு ஊரை நம்ம வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் எல்லா வீடும் மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்த ஊர் வரும், அந்த ஊரில் எல்லா வீடும் சிவப்பு கலரில் இருக்கும். இது ஒரு ஒற்றுமை தான், இது ஒரு அழகு தான். இதில் வந்து நிறைய பயன் இருக்குது. இது வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான சிந்தனை கிடையாது. இதில் வந்து ஒரு சமத்துவம் இருக்குது. நம்மலாம் ஒன்றுங்கிறத அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இப்படி
அப்போது இதில் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, மக்கள் எல்லாருமே வந்து பெரிய வீடை கட்டுறது, விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது, இதன் மூலம் தன்னை வந்து நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதன் மூலம் நிரூபிக்க முயற்சி? பெரிய வீடை கட்டுறது, 10 பேரை வேலைக்கு வைக்கிறது, காரு, பங்களா, அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகள், அப்புறம் வந்து மாமிச உணவு, இதன் மூலம் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். அது கிடையாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அது கிடையாது. உடைகளில் இப்போ வந்து ஒரு பறவையும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதுனா பெரிய கூடு கட்டுதா? பெரிய கூடு. அதே ஒரு காகம் வந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அது என்ன பெரிய கூடாக கட்டிக்கிட்டு இருக்குது? எல்லா காகமும் என்ன கூடு கட்டுதோ, எந்த அளவில் கட்டுதோ அதை தானே கட்டுது. அதே மாதிரி மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முட்டா பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை வந்து மகிழ்ச்சியாக வாழுகிறோம், தனக்கு புகழ் இருக்கிறது, தனது பெருமை பறைசாட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய வீடு கட்டுறது, தேவைக்கு அதிகமாக பெரிய வீடை கட்டுறது, விலை உயர்ந்த ஆடைகள், 10 பேரை வேலைக்கு வைக்கிறது, நல்ல தினசரி கவுச்சி, அப்படி சாப்பிட்டா இவர் வாழ்கிறாரம்மா, இவருக்கு அந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் இவங்கள வந்து வியந்து பார்ப்பாங்க, பொறாமையோடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வெளிப்பாடு எல்லாமே, தன்னை நிரூபிக்கிற முயற்சி எல்லாமே இந்த வீடு, அப்போ வீடுகளிலையும் விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், இதை வாங்கி குவிக்கிறதுலேயே இவங்க கவனம். மற்றபடி மற்றவங்ககிட்ட பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இப்படி மனுஷங்களோட முயற்சி எல்லாமே, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இவர்கள் மேற்கொள்கிற முயற்சி எல்லாமே இந்த ஆடம்பர சொகுசுகளை மேம்படுத்துவது. அதனால் அதை மேம்படுத்திட்டா இவர்கள் அதில் ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு. 4 பேர் இவங்க வீட்டை பார்த்துட்டு வாயை பிளந்து பார்த்து வியந்து பார்த்துட்டா 4 பேர் பொறாமப்படும் போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். 4 பேரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டாக்கா இவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு வழின்னு நினச்சிக்கிறேன். பிறரை துன்பப்படுத்தி, பிறரை இடையூறு செய்து இவர்கள் சந்தோஷப்படுறது. இந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த ஆடம்பர சொகுசு வாழ்க்கை மீது உள்ள மோகம் என்பது ஒரு குறுகிய மனப்பான்மையோட வெளிப்பாடு தான். பிறரை துன்புறுத்தி, பிறரை இடையூறு செய்து, பார்க்கும்போதே ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எரிச்சலாகுது. பெரிய வீடு வைத்தறிச்சலாக இருக்குது, என்னடா நமக்கு வாடகை வீட்டில் இருக்கோம், இவர் பெரிய பங்களாவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் பட வைக்கணும், மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், இடையூறு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறது. பெரிய பங்களா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ கட்ட வேண்டியது. அப்போ ஏன் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கட்டிட்டு 10 பேரை வேலைக்கு வைக்கிறது? அவங்கள அந்த 10 பேரை வேலைக்கு வைக்க, வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைப்பதை தடை செய்து விட வேண்டும். வீட்டு வேலைக்கு ஆட்கள், உன் வேலையை நீ செய், வீட்டில் உன் வேலையை நீ செய்ப்பா. அது வீட்டில் உள்ள வேலையை உனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு மனுஷனை வச்சுக்கிறியா? நீ என்ன ஒரு பெரிய இவரா? நீனும் ஒரு மனித உயிர் தானே. அப்போது உனக்கு சமைப்பதற்கு, உன் சட்ட துணியை துவைக்கிறதுக்கு இன்னொரு மனுஷங்களை நீ வேலைக்கு வச்சுப்பியா? எவ்வளோ ஒரு கேவலமான சிந்தனை பார்த்தீங்களா? மனுஷங்களுக்கு எவ்வளோ அந்த பண திமிருங்கிறது இதுதான். உன்னுடைய அடிப்படை வேலை செய்கிறதுக்கு, உன்னுடைய உணவை தயாரிக்கிறதுக்கு நீ வீட்டிலேயே வேலைக்காரங்களை வச்சுப்பியா? அதுவும் அதாவது ஒன்றை மாதிரி மனுஷங்களை உன்னுடைய அடிப்படை வேலை செய்கிறதுக்கு, உன்னுடைய துணிகளை, நீ அழுக்காக்கிய துணிகளை துவைக்கிறதுக்கு உனக்கு வீட்டில் வேலைக்கு ஆட்கள் வச்சுப்பியா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டை உனக்கு யாராவது சமைச்சு தர்றதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுப்பியா? இதெல்லாம் எப்போ வந்தது? இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்காலங்களில் யாரும் இந்த மாதிரி ஐட்டமே கிடையாது. இன்னொருத்தருக்கு இழந்து வேலை, அதுவும் வீட்டில் வேலை பார்க்குறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மோசமானது. மனுஷங்களை அந்த மாதிரி வீடுங்கிறது தொழில் செய்துவிட்டு வீட்டில் நம்ம ஓய்வாக இருக்கணும். வீட்டையே ஒரு தொழிற்சாலை மாதிரி 10 பேரை வேலை வாங்குகிற ஒரு இடமாக மாற்றிட்டாங்க. ஒரு பெரிய வீடை கட்ட வேண்டியது, அதுக்குள்ளே 10 பேரை வேலைக்கு வைக்க வேண்டியது, அல்லது 4 பேர் வேலைக்கு வைக்க வேண்டியது, அவங்கள வேலை செய்ய வேணும். நீங்கள் பாத்திரம் கழுவுங்க, நீங்கள் அரிசியை கழுவுங்க, நீங்கள் இட்லியை ஊற்றுங்க, ஏன் இன்னும் அந்த துணியை, நீங்கள் துவைச்சி வச்ச துணியை மடித்து வைக்கலை அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு தொழிற்சாலையை மாற்றிட்டாங்க. ஒரு தொழில் செய்கிற அதுக்குன்னு ஒரு வீடுன்னா அதுக்கு ஒரு மனநிலை இருக்குது. வீட்டில் நம்ம இப்படி தான் இருக்கணும், அது ஓய்வாக இருக்கணும், ஒரு அமைதியாக இருக்கணும். வீட்டையே தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் கூட சரியாக வராது. அந்த இடத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த இடத்துல நமக்கு ஒரு நிம்மதியாக வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே இருக்க முடியாது. அப்போது வீடையே நீங்கள் தொழில் செய்கிற இடமா மாற்றிட்டிங்கன்னா அப்போது அந்த வீடுங்கிறது வீட்டுக்கான தன்மை இழந்து விடும். அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அதுதான் பண்பாடு. பண்புங்கிறது ஏன் மக்கள்கிட்ட இப்போ இல்லாமல் போச்சுன்னா, இளைய தலைமுறையினர்கிட்ட, பெரியவங்ககிட்ட பண்புங்கிறது இல்லை. காரணம் என்ன? ஒழுக்கங்கிறது இல்லை. பண்பு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்.
வீட்டில் உன்னுடைய ஆடையை நீ தான் துவைக்கணும். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் கோடீஸ்வரனாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தால் நீ வந்து ஏன் ஆடையை நான் ஏன் துவைக்கணும், ஏன்றது நிறைய பணம் இருக்கா, நீ புது புது ஆடைகளை வாங்கி போட்டுக்கோ. ஆனால் என்றைக்குமே உன்னுடைய அழுக்கு துணிகளை துவைக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் வைக்காத. அதனால் என்றைக்குமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறதுலேருந்து தான் பண்பு துவங்குகிறது. இப்போ இளைய தலைமுறையினராக 8 வயசுக்கு மேலே அவங்கவுங்க 8 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். உன்னுடைய உணவை நீ எப்படி சமைக்கணும், உன்னுடைய ஆடையை நீ எப்படி துவைக்கணும், உன்னுடைய இருப்பிடத்தை எப்படி தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த பண்புகளை கற்றுக் கொடுக்கறது தான் பெற்றோர்கள் 8 வயசு வரைக்கும் பெற்றோர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் 8 வயசுக்கு மேலே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடுகளில் வந்து அவங்க தனித்தனி இருப்பிடம், அதுக்கு தான் அந்த தனித்தனி இருப்பிடம். ஒரே வீடு, ஒரே சமையக்கட்டு, உள்ளுக்குள்ளே 4-5 பேர் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே சமையல், அப்படி ஒரே பாத்ரூம், ஒரே டாய்லெட், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தாக்கா வேலைகள் வந்து யார் தலையிலையா திணிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு, நிர்பந்தம், வேறு வழியே இல்லை. உன் வேலையை நீ தான்ப்பா செய்யணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 8 வயசுக்கு மேலே உள்ள 4 பேருக்கும் தனித்தனி வீடு, தனித்தனி கழிவறை, தனித்தனி சமையலறை அப்படி கொடுத்துட்டாக்கா அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. பையனோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்குள்ளே பையன் வரக்கூடாது, கணவனுடைய வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. அப்போ ஏன்னா வந்து கணவனோட வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இவங்க வெளியில் வந்துடுவாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்கனாக்கா, தனது கணவனின் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு என்ன வேலைலாம் செய்யணுமோ, சமைக்கணுமா, துணி துவைக்கணுமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. பையனோட வீட்டுக்கு அம்மா போகலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்ததுன்னா, இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தருக்குள்ளே போகக்கூடாது, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி. அப்போ அதன் மூலம் தான் வேறு வழியே இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். வீட்டில் வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது. இப்போ கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவு வச்சுக்கணுமா, அவர் குடும்பம் என்ன வரும்பொழுது அங்கே ஒரு காதல் வீடு, அது வந்து கணவனும் மனைவியும் சந்தித்து கொள்வதற்காகவே ஒரு வீடு அங்கே இருக்கணும் தனியாக. அங்கே போய்ட்டு அது காதல் வீடு, அது பேர் காதல் அறை, காதல் வீடுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துக்கு அவங்க போய் உடல் உறவு தாம்பத்தியம்லாம் அந்த வீட்டில் போய் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு குடும்பம் இயங்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சமத்துவம், அது மாதிரி மக்கள் வந்து மக்கள் வந்து தன்னை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய வீடை கட்டுறது, 4 பேர் வேலைக்கு வைக்கிறது. அதன் மூலம் தான் யார் என்பதை நிரூபித்து அதில் ஒரு சந்தோஷம், தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்வதற்கு. அப்போ அப்படிலாம் இல்லாமல் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ நான் யாருங்கிறத நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதில் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். ஆடல், பாடல், விளையாட்டு, உடற்பயிற்சி, உடல் உறுதி, இப்படி நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். ஒரு பெரிய வீடு வச்சுருக்கிறவரை விட ஒருத்தர் நல்ல உடம்பு, ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ நல்ல 6 பேக் இருக்குது அப்படின்னா, நல்ல உடல் உறுதி இருக்குன்னா அவங்கள பார்த்தா எல்லாருமே பொறாமப்படுவாங்க, பணக்காரங்களும் பொறாமப்படுவாங்க. அது மாதிரி உடல் உறுதியில் நீ ஒரு கோடீஸ்வரராக இருக்க வேண்டும். உடல் உறுதி கோடீஸ்வரராக இருக்க வேண்டும். உடல் உறுதியில் நீ ஒரு செல்வந்தராக, வலிமையானவராக நீ பொருளாதாரத்தில் வலிமையானவராக இருப்பதை விட உடல் உறுதியில், உடல் ஆரோக்கியத்தில் நீ ஒரு வலிமையானவராக இருக்க வேண்டும். அதன் மூலம் அப்புறம் நல்ல காதல் பண்ணு. இதன் மூலம் பிறரிடம் நீ உன்னை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டும். நல்ல காதல் பண்ணு, மனைவி கணவன் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து, குழந்தைகளிடம் பாசமாக இருந்து, அதன் மூலம் நீ உன்னை வந்து இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். நான் யார் தெரியுமா? மகிழ்ச்சியாக வாழ்வதில் உனது ஆளுமை திறனை, உனது திறமையை நீ வெளிப்படுத்த வேண்டும். எல்லா மக்களும் என்ன வீடை கட்டுறதுல, நகைகளை சேர்க்கறதுல, பெரிய ஆடம்பரமாக திருமணங்கள் நடத்துறதுல, இதன் மூலம் தன்னை நான் யார் தெரியுமா அப்படின்னு நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க. இது வந்து சுத்த முட்டாள்களின் முயற்சி, இது முட்டாள்தனமான முயற்சி. அப்போ இந்த மாதிரி முயற்சியிலேருந்து மக்கள் தங்களை விடுவிக்கணும்னா, அப்புறம் இருப்பிடத்தில் ஒரு சமத்துவம், வீடு எல்லாத்துக்கும் ஒரே அளவாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் முயற்சி, நீ வந்து பெரிய வீடை கட்டி ஒன்றை திறமையானவன் நிரூபிக்க முயற்சி செய்யாத. எல்லா வீடும் ஒரே அளவு தான். அப்போ எல்லாருமே திங்கக்கிழமையானா பச்சை நிறத்தில் ஆடை அணியணும், செவ்வாய்க்கிழமையானா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியணும், புதன்கிழமையானா அதுக்கு ஒரு நிறம், இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, யாரும் வீட்டை பெருசாக கட்டி நான் பெரிய வலிமையான ஆள்னு நிரூபிக்க முயற்சி பண்ணவே முடியாது. அப்போ விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நிரூபிக்க நீ முயற்சி செய்ய முடியாது. அது மாதிரி நகைகளாக 2 பவுனுக்கு மேலே யாரும் வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகளை போட்டு அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னடா இது பெரிய வீட்டையும் கட்ட விட மாட்டேங்கிறாங்க, விலை உயர்ந்த ஆடைகளையும் வாங்க விட மாட்டேங்கிறாங்க, இப்போ நான் யாருன்னு நான் என்ன எப்படி நிரூபிப்பது அப்படின்ட்டு இவங்க கவனம்லாம் எங்கே போவோம், மகிழ்ச்சியாக வாழ்வதில் திரும்பும். மகிழ்ச்சியாக வாழ்வதில்னா ஒரு குடும்பமாக, ஒரு மனைவியை நேசிப்பது, கணவனை நேசிப்பது, குழந்தைகளோடு பழகுவது, குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது, நடனம் ஆடுவது, பாடல் பாடுவது, கதை சொல்வது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, சிற்பம் செய்வது,
அந்த மாதிரி அப்புறம் விளையாடுவது, தினமும் 1 மணி நேரம் விளையாடுவது, நீச்சல் அடித்து குளிப்பது கிணறுகளில். அந்த மாதிரி இவங்களோட வெளிப்பாடெல்லாம் எங்கே போயிடும், இப்படி பாருங்க, நான் இதில் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதில் இவங்க தான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் தான் யார் தெரியுமா, எனக்கு மகிழ்ச்சியாக நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வேன் தெரியுமா, எனது மனைவியை நான் எப்படி நேசிப்பேன் தெரியுமா, எனது கணவனை நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா, எனது பிள்ளைகள் மேல் நான் எவ்வளோ அக்கறையாக இருப்பேன் தெரியுமா, என் பிள்ளைகளை நான் பிரியறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் அவங்க உடல் நலன் ஆரோக்கியம் அதை பற்றி தான் நான் நிறைய கவனம் செலுத்துவேன், அவங்களோட நிறைய நேரம் நான் பேசுவேன். இப்படி மக்கள் தன்னை நிரூபிப்பதற்காக இந்த மாதிரி திரும்பிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீ பெரிய வீடு கட்டாத, உனக்கு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் வீடு, திங்கக்கிழமையானா பச்சை நிறத்தில் ஆடை அணி, செவ்வாய்க்கிழமையானா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரம், அதில் உடைகளில் சமத்துவம், இருப்பிடத்தில் சமத்துவம். அப்புறம் வேலை செய்கிற நேரமும் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும். நீ இஷ்டப்படிக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிற அப்படிலாம் கிடையாது. 6 மணி நேரம் வேலை வேலை முடிஞ்சால் வேலை செய்கிற நேரம், ஆரம்பிக்கிற நேரமும் முடிகிற நேரமும் மதியம் 1 மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சிடும். எல்லோரும் கடை எல்லாம் கடை, ஆஃபீஸு, தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிட்டு குடியிருப்பு பகுதிக்கு வந்துடணும். அவ்வளோதான். இல்லை, அதான் சமத்துவம். அப்புறம் பெண்களும் வேலைக்கு போகணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அதே இடத்துல ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவசம் கிடையாது, கட்டணம் இல்லாத மருத்துவம், கட்டணம் இல்லாத கல்வி, அந்த மாதிரி ஒரு பொதுவான இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். வீடு கூட அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும். அதுலேருந்து வாடகை மாதம் ஒரு வரி மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னா புதிய வீடுகளை கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும்ல. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ சமத்துவம், மக்களுக்கு வாழ்க்கை எளிது. வாழ்க்கை ரொம்ப எளிதுப்பா. வீடை கவர்மெண்ட்டே கொடுத்துருது, கல்வியும் கவர்மெண்ட்டே கொடுத்துருது, மக்கள் வரி பணத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துருது, மருத்துவத்தையும் கவர்மெண்ட்டே கொடுத்துருது. அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் அதுக்கும் கட்டணம் கிடையாது. அப்புறம் யாரும் ஆடம்பரமாக திருமணமும் நடத்தக்கூடாது, பெரிய வீடும் கட்டக்கூடாது, அதுக்கு வீடே கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துருது. நகைகளும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2 பவுனுக்கு மேலே யாரும் வச்சுருக்கக்கூடாது. அப்போ இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கேப்பா அப்படின்னு. அப்போ காதல் திருமணம் தான் பண்ணிக்கணும். திருமணம் செய்கிற கல்யாண மண்டபம்னு இந்த மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் இது போன்ற நிகழ்ச்சிகளை எளிதாக நடத்திக்கணும். 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லும்போது இந்த வாழ்க்கை எளிதாக இருக்குது அவங்களுக்கு. இந்த வாழ்க்கை சிரமமாகவே இல்லை, ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக விளையாடணும். 1 மணிக்கு காலையில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும். வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும். 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, 1லேருந்து 2 மணி வரைக்கும் தூங்கணும். ஒரு 2:30 வரைக்கும் கூட 3 மணி வரைக்கும் கூட தூங்க. 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போய் விளையாடணும். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். ஆடல், பாடல், கவிதை, ஓவியம், சிற்பம், கதை சொல்கிறது, இந்த மாதிரியான இதுக்கு 4 to 5. அப்போ 5 to 6 காதல். 5 to 6ங்கிறது காதல். இப்போ என்ன பண்ணணும், காதல் குடிசை, ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் குடிசை, போட்டி போட்டு காதலிக்கணுங்கிறக்காக. அதாவது காதலிப்பது, மகிழ்ச்சியாக வாழ்வது, அதுக்கு காதல் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் போட்டி போட்டு காதலிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் குடிசை. அந்த தெருவில் எத்தனை காதல் ஜோடிகள், திருமண ஜோடிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கே குடிசை அல்லது அறைகள் இருக்கும். காதலறை. அங்கே போய் நீங்கள் வந்துடணும். போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, படுத்து தூங்குறீங்களோ, பேசுகிறீங்களோ, மடியில் உட்காந்து படுத்து தூங்குறீங்களோ, உடல் உரைச்சிங்களோ, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் வந்துடணும். இப்போ இதுக்கு ஒரு பொது அங்கீகாரம். அது கூச்சப்படக்கூடாது. பொதுவாக பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அந்த காதலர்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு காதல் பூங்கா அங்கே வந்துடணும். அதே நேரத்தில் காதல் பூங்காக்குள்ளே போயிட்டியா, நீ இன்னொரு காதல் ஜோடிகிட்ட பேசக்கூடாது, சண்டை வந்துடும். அப்புறம் காதல் பூங்காவில் சண்டைகள் வந்துடும். இன்னொரு காதல் ஜோடிகிட்ட போய் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு காதலன் இருக்கன்னா தனது காதலிகிட்ட மட்டும்தான் பேசணும், பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு சொல்லிடணும். இதான் விதிமுறை. இந்த காதல் பூங்கா அமைதியாக இருக்கணும்னா காதலனும் காதலியும் பேசிக்கணும், பழகிக்கணும், அவ்வளோதான். பேசிக்கணும், பார்த்துக்கணும். மற்றபடி இன்னொரு காதல் ஜோடியை நீங்கள் பார்க்கணும், பேசணும், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணாத. அப்போ ஏதாவது வார்த்தையில் ஏதாவது சண்டைகள் வரும், பேசும்போது சண்டைகள் வந்துடும். அதனால் அமைதியாக இருக்கும். காதல் பூங்கா என்கிற ஒரு நடைமுறை என்பது அமைதியாக இருக்க வேண்டும். என்றால் காதல் பூங்காக்குள்ளே போயாச்சுனாக்கா ஒரு காதலர்கள் இன்னொரு காதலர்கள்ட்ட பேசக்கூடாது, இன்னொரு ஜோடிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உன் வேலை காதலிப்பதற்கு நீயும் காதலையும் போய் பேசணும், போய் பழகணும். என்ன வேணாலும் பண்ணுங்கள், உடல் உரிச்சிக்கோங்க, மடியில் படுத்துலாம் படுத்து தூங்க, ரெஸ்ட் எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வந்துடணும். சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்துடணும்.
காதலறைக்குள் வந்து விட வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு யாருக்கா கொடுத்துடணும். அந்த மாதிரி இப்படித்தான் மக்களை வந்து மகிழ்ச்சியாக வாழ. அப்போ மக்களுக்கு இப்படி ஒரு கவனம் வந்துடும். இப்போ எல்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய கவனம் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ்வதில் இல்லை, உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கோ அந்த முயற்சிலாம் இல்லை. பெரிய பெரிய வீடு கட்டணும், மாமிச உணவு சாப்பிடணும், அதன் மூலம் பிறரிடம் தான் யார் தெரியுமா, நான் என்ன உணவு சாப்பிடுகிறேன்னு தெரியுமா, டெய்லி கவுச்சு தான் எங்கள் வீட்டில், என் வீடை பாரு, டைல்ஸு பளபளன்னு டைல்ஸு, மெதுவாக தான் நடக்கணும், சறுக்குன்னு சறுக்கி விட்டுரும், அதனால் எச்சரிக்கையாக நடக்கணும். என் வீட்டில் 4-5 பேர் வேலைக்காரங்க வச்சுருக்காங்க, அவ்வளோ வேலை, எப்பாப்பா இதெல்லாம் செய்கிறது நம்மளால் முடியாது, அதனால தான் இப்போ 4 பேரை வேலைக்கு வச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறது. அதனால் இந்த மாதிரி மக்கள் தங்களை வந்து நிரூபிக்க முயல்கிறார்கள். அது வந்து ஒரு கேவலமான முயற்சி. அதனால் அந்த மாதிரி முயற்சிலாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதில் நீ முயற்சி எடுக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். ஒரு காதலிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, குழந்தைகளோடு நேரத்தை செலவழிப்பதற்கு, குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பதற்கு, பெரியவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு. அப்போ இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கணும்னா இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு கூடாது, உடைகளில் ஏற்றத்தாழ்வு, உடுத்துகிற உடைகளில் ஏற்றத்தாழ்வு கூடாது, வேலை செய்கிற நேரத்தில் ஏற்றத்தாழ்வு கூடாது. சமத்துவம், இதுதான் சமத்துவ நடைமுறை இது பேர். இந்த மாதிரி தான் வந்து இருந்தால் தான் வந்து மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இப்படி தான் வாழ்ந்துருக்கணும். இதெல்லாம் வாழ தவறிய வாழ்க்கை. மனுஷங்க எப்படி வாழ்ந்துருக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, உடைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இப்படித்தான் நம்ம மனுஷங்க வாழ்ந்திருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க, நோய் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள். உடலில் உள்ள ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மக்கள் போட்டி போட்டிருப்பாங்க. இப்போ போட்டியெல்லாம் வேறு இடத்துல இருக்குது, பெரிய பெரிய வீடை கட்டுறதுல இருக்குது. பெரிய பெரிய வீடை கட்டுறதுக்காக உடல் நலனை பொருட்படுத்தாமல் மக்கள் நேரங்காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே உடலில் நோய் வந்து விடுகிறது. அதனால் மனுஷங்க எப்படி வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் நல்லா இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது இந்த உண்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது. இப்படித்தான் வாழ்ந்திருக்கணும், இப்படித்தான் உலகம் முழுக்க உள்ள மக்கள் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த வன்முறைகள், போர்கள்லாம் ஏற்பட்டிருக்காது. இந்த மகிழ்ச்சியாக வாழும்போது நீ என்னன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ போட்டி போடும்போது இந்த உனக்கு போரிட வேண்டும் என்கிற எண்ணமே வராது. இவன் தன்னுடைய வெளிப்பாடை எதில் போய் காட்டுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய வீட்டை கட்டுறது, அப்போ தன்னை பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக காட்டிக்கொள்வது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க ஏழையாக இருந்தால் தான் இவன் தனது பொருளாதாரத்தை உயர்ந்ததாக காட்டிக்கொள்வதில் இவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க ஏழைகளாகவே இருக்கணும், வறியவர்களாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒருத்தர் வந்து கோடீஸ்வரராக இருக்கும்போது அவருக்கு நல்ல வியப்பு கிடைக்கும். அவரை எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க. கோடீஸ்வரரை வியந்து பார்க்க நிறைய ஏழைகள் தேவை. எல்லோரும் கோடீஸ்வரராக இருந்துட்டால் அவருக்கு வந்து அந்த வியப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், எல்லோரும் நம்மளை மாதிரி தானே இருக்காங்க. அது அவருடைய நோக்கமே அது கிடையாதுல்ல. எல்லோரும் தன்னை விட எல்லாரை விட நம்ம உயர்ந்த ஒரு பொருளாதாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்போது மற்றவங்க ஏழையாக இருக்கணும், மற்றவங்க அழிஞ்சு போகணும், நாம் மட்டும் வாழணும், மற்றவங்க நாசமாக போகணும், நாம் மட்டும் வாழணும். இந்த சிந்தனை தான் இந்த குறுகிய உணர்ச்சிகள் இருக்குல்ல. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் குறுகிய உணர்ச்சிகள் பரவும். அது ரொம்ப கோடீஸ்வரராக இருப்பார். அப்போ இந்த ஏழைகள்லாம் என்ன நினைப்பாங்க, ரொம்ப ஆட்டம் போடாத, நீ என்ன ஆக போகிறப்பார் ஏதாவது ஒன்று. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கோடீஸ்வரர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உடனே இந்த ஏழைகள் என்ன சொல்லுவாங்க, ஏழைகள் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், அனுபவிக்க கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், இதான் மனுஷ வாழ்க்கை, இதுக்கு போயிட்டு ஏன் இந்த ஆட்டம் போடுற, இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் அதை உன்னால் அனுபவிக்க முடியல பற்றியா, அல்பாயுசில் போயிட்ட பற்றியா. அதனால் அதில் ஒரு ஏழைகளுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி கோடீஸ்வரனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இவங்க ஏழையாகவே இருக்கும்போது நாம் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கோம், அது கோடீஸ்வரர்களுக்கு சந்தோஷம். கோடீஸ்வரர்களுக்கு ஏதாவது வந்துடாதா, அவங்க நாசமாக போயிட மாட்டாங்களா அப்படின்னு ஏழைகள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இப்படி மனித மனம் வந்து கெட்டு போயிடும். அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துட்டா இந்த மாதிரி குறுகிய உணர்ச்சிகள்லாம் இல்லாமல் போயிடும். எல்லாருமே ஒரு கோடீஸ்வரரும் வேண்டாம், அதில் நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற, அதை உன் வீட்டுக்குள்ளே வச்சுருவோம், உன் வீட்டில் காமிக்காத, உன் வீட்டை பெருசாக கட்டி அதை காமிச்சு நீ உன்னுடைய வலிமையை நிரூபிக்க முயற்சி பண்ணாது. அது மக்கள் மனதில் கெட்ட எண்ணங்களை உற்பத்தி செஞ்சிடும். நாமெல்லாம் ஒன்றுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அப்போ தான் மனுஷங்க ஒருவரை பற்றி ஒருவர் வந்து கவலைப்படுவார்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் ஒன்று தான், நாமெல்லாம் ஒன்று தான்ப்பா, உன் வீடும் என் வீடும் ஒரே அளவு தான் பாரு, அப்படி நாமெல்லாம் மனுஷங்க, நீ வேறு நான் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும். நம்மளாம் ஒன்றுபட்டவர்கள், நம்மளாம் ஒன்று, உனக்கு ஒன்றுனா எனக்கும் வலிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது ஒரு தீண்டாமை. பெரிய வீடு கட்டுறதுங்கிறது தீண்டாமை. சின்ன வீடு கட்டுறவங்க விட இவங்க பழக மாட்டாங்க. ஒரு குடிசை வீட்டிலையோ வாடகை வீட்டிலையோ இருக்கிறவங்ககிட்ட பெரிய பெரிய பங்களாக்களில் வசிப்பவர் பழக மாட்டாங்க.
ஒரு தோரணையை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மனித உறவுகளில் இடைவெளி ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பெரிய வீடு, சின்ன வீடு அப்படிங்கிற சின்ன வீடு, வாடகை வீடு, குடிசை வீடு, இந்த வீடுகளில் வசிப்பிடங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு என்பது வெளிப்படுத்துகிறது. மனித உறவுகளில் விரிசல், வேற்றுமை, நீ வேற நான் வேற, உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்போது அப்படி இருக்கும்போது மனுஷங்கிட்ட கெட்ட குணம் தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். கெட்ட குணம் தான் அதிகரிச்சுட்டே போகும். நல்ல குணம் ஏற்படாது. அதனால் நல்ல குணத்தை நாம் ஏற்படுத்தணும். நல்ல குணங்களை அப்படின்னா நாமெல்லாம் ஒன்றுங்கிற நினப்பை உருவாக்கணும். நாமெல்லாம் ஒன்று. தொழில் செய்கிற இடத்தில் உனக்கு திறமை அதிகமாக இருக்கலாம், நீ மேலதிகாரியாக இருக்கலாம், நான் கீழதிகாரியாக இருக்கலாம். ஆனால் வீடுன்னு வந்துட்டால் நாமெல்லாம் ஒன்று பாரு அப்படிங்கிற அந்த நினப்பு இருந்தால் தான் மனித உறவுங்கிறது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி போடுவாங்க. அப்போது நிறைய பணம் சம்பாதிக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் நல்ல ஜாலியாக விரும்புகிறத வாங்கி சாப்பிடுவார். அல்லது நல்லா சுற்றுலா போகலாம். இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதில் அவருடைய கவனம் திரும்பும். அதுலேயே ஒரு போட்டி இருக்கும். இப்போ எப்படி விரும்பியதை வாங்கி சாப்பிட்ற, அதே நேரத்தில் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. விரும்பியதை வாங்கி சாப்பிட்ணும். அது மாதிரி நல்ல உலகத்தை சுற்றி வரலாம், சம்பாதிச்ச பணத்தை வச்சு நல்லா ஜாலியாக வாழலாம். இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதை பார்க்குற கொஞ்சம் பொருளாதாரத்தில் பணம் குறைவாக சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது இந்த கோடீஸ்வரர்லாம் எப்படி வாழ்கிறாங்க? சம்பாதிச்சு அவங்க வீடும் நம்ம வீடும் ஒன்று தான். ஏழைகளோட வீடு அதாவது இப்போ பணம் குறைவாக சம்பாதிக்கிறவங்களோட வீடும் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்க? நல்ல விரும்பியதை சாப்பிட்றாங்க. அப்புறம் நல்ல லீவானால் எங்கேயாவது ஊர் சுற்றுறாங்க. நல்ல குடும்பம், காதல், சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அதை மாதிரியே நாமளும் பின்பற்றணும், அதையே அப்படி பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த போட்டி ஏற்படும். மகிழ்ச்சியாக அன்பு செலுத்துவதில், காதலிப்பதில் போட்டி, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் போட்டி, ஊர் சுற்றுவதில் போட்டி, சுற்றுலா செல்வதில் போட்டி, இந்த மாதிரி ஒரு போட்டிங்கிறது அங்கே நடக்கும். ஆக இப்படித்தான் மனுஷங்க வாழ்ந்துருக்கணும். இப்படி வாழும்போது இவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே போட்டி போடும்போது எதுக்கு போரிட போகிறாங்க? எதுக்காக சண்டை போட போகிறாங்க? இன்றைக்கி ஏன் போர் நடக்குதுன்னா, இவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதில் இவங்க போட்டி போடவே இல்லை. பிறர் அழியணும்னு நினச்சி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் மட்டும் வாழணும், பிறர் அழியணும். நாம் மட்டும் உயர்ந்தவராக இருக்கணும், கோடீஸ்வரராக இருக்கணும், மற்றவங்களாம் ஏழையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறதுல ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரி போட்டி போடுறதுனால தான் அந்த போர்கள்லாம் நடைபெறுகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி, அன்பு செலுத்துவதில் போட்டி, காதலிப்பதில் போட்டி, குடும்பத்தினரை கவனித்துக் கொள்வதில் போட்டி அப்படின்னு நினைக்கும்போது மற்ற குடும்பம் நாசமாக போயிடணும், நம்ம குடும்பம் மட்டும் அப்படி நினைக்க முடியாதுல்ல. மகிழ்ச்சியாக வாழும்போது அது அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. அப்போ அன்பு செலுத்துவதில் போட்டி ஏற்படும் பொழுது இந்த போர்கள்லாம் நடைபெறாது. இந்த நான் உயர்ந்தவன், நான் பெரிய வீடு கட்டுறது, இதெல்லாம் பிறர் அப்போ வறுமையில் இருக்கணும், வாடகை வீட்டில் இருக்கணும். அப்போ தான் நாம் ஏன் சொந்த வீட்டில் இருக்கோம், அப்போ தான் அவர்களுக்கு பெருமைலாம் வரும். அப்போது இந்த மாதிரி போட்டி தான். இந்த போர்கள் நடைபெறுவதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு மூட நம்பிக்கைகள். பெரிய வீடு கட்டுறது, ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுவது, அந்த மனப்பான்மை தான் இந்த கடைசியில் அது எங்கே கொண்டு போய் முடியுது? போர்களில் கொண்டு போய் முடியுது. சண்டை, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு சண்டை, வன்முறை, வைத்தறிச்சல், கோபம், பொறாமை, பிறர் அழியணும், அழிஞ்சு போயிடணும், நாசமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் அதிகமாகி கடைசியில் அது போராக முடிகிறது. அதனால் மனித வாழ்வில் அன்பை நாம் விதைத்து எப்படி வாழ்ந்து வந்திருக்க வேண்டும். இந்த போர்கள்லாம் நடந்திருக்கக்கூடாது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கணும்னா அதுக்கு என்னத்தை நாம் கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தான். உடைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, வசிக்கின்ற வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, உடுத்துகிற உடைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, வேலை செய்கிற நேரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். வீடெல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற வீடு அனைத்தும் ஒரே அளவு, ஒரே மாதிரி, ஒரே மாடல். அதாவது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டிடக்கூடாது. அளவெல்லாம் ஒன்று தாப்பா, ஆனால் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீட்டை கட்டுறோம் அப்படி யாரும் கட்டக்கூடாது. ஒரே மாதிரி தான் கூடு. இப்போ ஒரு காகத்தோட கூடு எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா கூடும் ஒரே மாதிரி தான். காகம் கட்டுற கூடு எல்லாம் ஒன்று தானே, ஒரே மாதிரி தானே இருக்குது. இது பார்த்தாலே சொல்லிடலாம் இது காக்காவோட கூடுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் மனுஷங்க வீடு ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கணும். இப்படித்தான் நம்ம வந்திருக்க வேண்டும். நம்ம வாழ தவறிய வாழ்க்கை இது. நான் சொல்கிறதுங்கிறது நாம் வாழ தவறிய வாழ்க்கை.
இப்படி வாழ்ந்திருந்தால்தான் நம்ம இயந்திர அறிவியல் உலகிலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும். சமத்துவத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும், சமத்துவத்தை பின்பற்றி இருக்க வேண்டும். சமத்துவத்தின் கையை பிடித்து கொண்டு இயந்திர அறிவியல் உலக பயணத்தை கடந்து வந்திருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் 20 வருஷத்தில் எல்லாம் முடிய போகுது. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகமே முடிய போகுது. அப்போ இந்த சிந்தனையே இப்போ தான் வருது, நான் தானே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த சிந்தனை எப்போவுமே ஏற்பட்டிருக்கும். எப்போவுமே, அதாவது எல்லா காலத்துலேயும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சிந்தனை இருந்திருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்க கூட இந்த சிந்தனை என்பது இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலானவருடைய வீடெல்லாம் ஒரே அளவு தான் இருந்தது. பெரிய வீடு அப்படிங்க ஏதாவது ஓரிரு வீடுகள் தான் பெருசாக இருக்கும். மற்றபடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இன்னும் சொல்ல போனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகள் அளவில் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. வடிவத்தில் வேறு மாதிரியாக இருந்தது. இருந்தாலும் இந்த பொது உடைமை சிந்தனை, அதாவது பொது உடைமை சிந்தனை கிடையாது, இது சமத்துவ சிந்தனை. இந்த சமத்துவ சிந்தனைங்கிறது எல்லா காலத்துலேயுமே இருந்தது. இந்த சமத்துவ சிந்தனைங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தது. இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி சமத்துவமாக வாழ்வது, ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஏற்றத்தாழ்வுகள்லாம் அதிகமாச்சுது. ஏற்றத்தாழ்வுகள், புதிய புதிய தொழில்கள் உருவாச்சுது. அதற்கு முன்னாடி கற்காலங்களில் அங்கே சமத்துவம் தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, மென்மையானவர்களாக இருந்தார்கள். அவங்ககிட்ட உலோகங்களாலான ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. அவர்கள் இயற்கையோடு கலந்து குடிசைகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கே வேறு வழியே இல்லை, அவங்க சமத்துவமாக தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அங்கே பணங்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் விற்பனை இதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை சமத்துவம் நிறைந்தது தான். இயற்கையான வாழ்க்கையில் சமத்துவம் தான் அங்கே இருக்கும் இயல்பாகவே. நம்ம செயற்கையாக ஒரு வாழ்க்கை, உலகங்களை கண்டுபிடிச்சி புதிய புதிய தொழில்களை கண்டுபிடிச்சி தேவைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி வீடு கட்டெல்லாம் நம்ம பழகிக்கிட்டோம். உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வீடு கட்டவே நம்ம பழகிக்கிட்டோம். கதவு ஜன்னல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். உளியெல்லாம் தேவை, கதவு ஜன்னல் சுற்றியெல்லாம் உளியெல்லாம் தேவை. அதனால் கதவு ஜன்னல் செய்ய முடியும், மரத்தை வெட்ட முடியும், மரத்தை வெட்டி அதுலேருந்து கதவு ஜன்னல் செய்ய முடியும். அப்போது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளே வருது. அப்போது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எப்படி சமத்துவமாக வாழ்வது என்கிற கவலையும் சிந்தனையும் அப்போவும் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அப்படி அந்த சிந்தனை உடையவர்கள், அந்த கவலை உடையவர்கள் யாருன்னா, அதுக்கான திட்டத்தை வைத்து கொண்டிருந்தவர்கள் என்னவாக இருந்தாங்கன்னா ஏழையாக இருந்தாங்க. மென்மையானவர்களாக இருந்திருப்பார்கள், ரொம்ப மென்மையானவர்களாக இருந்திருப்பார்கள். என்ன மாதிரி இப்போ நான் மென்மையானவன். அப்போ நான் அதனால் இன்றைக்கி எனக்கு என் கருத்தை தெரிவிப்பதற்கு எனக்கு ஒரு ஊடகம் இருக்குது. அதன் மூலமாக நான் வீடியோ போட்டு என் கருத்தை சொல்கிறேன். ஆனால் இது அந்த காலத்தில் ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது அப்படிங்கிற மாதிரி மென்மையானவர்களுடைய குரலை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அன்றைக்கி உலகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதன் பிறகு மனித வாழ்க்கையில் வன்முறை நிரம்பிடுச்சு. எவன் நல்ல முரட்டுத்தனமாக சண்டை போடுறானோ, 10 பேரை அடித்து வீழ்த்துறாங்களோ அவங்க தான் பெரிய அறிவாளி, பெரிய ஆளுன்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா சண்டை போட தான் தெரியும், ஆனால் மூளை வேலை செய்யுமா? அவங்களுக்கு இந்த சமத்துவ சிந்தனை வருமா? வராது. யாருக்கு சமத்துவ சிந்தனை வரும் அப்படின்னா, எளிமையாக வாழக்கூடியவர்களுக்கு தான் சமத்துவ சிந்தனை வரும். அதாவது இப்போ என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டால் என்னால் கோடீஸ்வரராக இருக்க முடியும், பயங்கர கோடீஸ்வரராக இருக்க முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னாக்கா நான் அந்த வேலையை பார்த்துருவேன். என்னால் முடியாது அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். நான் மென்மையானவனாக இருக்கிறேன், அதனால தான் நான் இந்த மாதிரி பேசுகிறேன். மென்மையானவர்களுக்கு தான் இந்த சிந்தனை வரும். இல்லை என்னால் என் தொழிலில் கடினமாக உழைச்சி நிறைய பணம் காசு சம்பாதிச்சு என்னால் பெரிய வீடு கட்ட முடியும், எனக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா நான் அந்த வேலையை செஞ்சு, எனக்கு அந்த ஆசை இல்லை. அதனால தான் என்னால் பெரிய வீடெல்லாம் கட்ட முடியல. எளிமையானவனாக இருக்கிறேன். எளிமையான எனக்கு அதுக்காக நான் என்ன தாழ்த்திக்கும் விரும்பலை. இந்த உலகத்தை நான் சந்தேகத்தோடு பார்க்குறேன். இந்த உலகம் தப்பாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு காரணம். மனுஷங்கள்கிட்ட உள்ள திறமை அவங்க முரட்டுத்தனமாகவும் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த உணவுகள் தான் ஒரு காரணம். தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால இவங்க வலிமை அதிகரிக்குது. அதனால இந்த ஏற்றத்தாழ்வுகளை நோக்கி இவங்க போகிறாங்க, ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிறார்கள். அதனால் மனித வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. அன்பு செலுத்துவதற்கு போட்டி போடாமல் பெரிய பெரிய வீடுகளை கட்டி கொள்வதற்காக போட்டி போட்டுட்ருக்காங்க. அதையே கனவாக வச்சுருக்காங்க. அன்பு செலுத்துவது தான் உனக்கு கனவாகவே இருக்கணும். உன்னுடைய கனவு அன்பு செலுத்துவதாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் அன்பு செலுத்தலாம் என்று கனவு காண வேண்டும். அப்படி நீ என்ன பண்ணுற, பெரிய பெரிய வீடு கட்டுறது கனவு கண்டுட்டுருக்கு. அப்போ நான் இப்படி பேசுகிறேன்னா அடிப்படையில் என்னுடைய இயல்பும் ஒரு காரணமாக இருக்குது. என்னோட மென்மையான அந்த இயல்பும் ஒரு காரணமாக இருக்கிறது. நான் எளிமையானவர். என்னால் முரட்டுத்தனமான வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. நான் அதுக்கு உடன்படவும் மாட்டேன். நான் மனிதராக இருக்கணும்னா முரட்டுத்தனமான வேலையும் செய்யக்கூடாது. மனித தன்மை மீட்டெடுக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற மனித தன்மை மீட்டெடுக்க வேண்டும்.
மனுஷங்க செய்த தப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி ஏன் மனுஷங்க இவ்வளோ தப்பு, வரலாற்றை நான் திரும்பி பார்க்குறேன், மனித வரலாற்றை மனித வரலாற்றில் ஏன் இவ்வளவு தவறுகள் நடந்தது என்பதை நான் ஆராய்ச்சி பார்க்குறேன். திரும்பி பார்த்து ஆராய்ச்சி பார்க்கும்போது இப்படி அப்போ எப்படி வந்திருந்தால் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம யோசிப்போம்ல, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நாம் என்ன தப்பு பண்ணோம், அல்லது 30 வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன வயசில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம நினச்சதை ஏன் அடைய முடியல, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன தப்பு பண்ணோம், அதனால தான் நம்ம அவங்க சொல்கிறது கேட்கல, இவங்க சொல்கிறது கேட்கல, சின்ன வயசுலேயே நம்ம சோம்பேறியாக இருந்துட்டோம், ஊர் சுற்றுறதுலே கவனம் செலுத்திட்டோம், அதனால தான் இப்போ கஷ்டப்படுறோம், அப்போவே ஒழுங்காக படிச்சிருந்தா அப்படி எல்லோரும் யோசிப்பாங்களா. அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மனித இனமே திரும்பி பார்க்குது. இந்த மனிதர்கள் சரியாக வந்துட்டாங்களா, மனுஷங்க ஏன் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, ஏன் சண்டை போட்டு செத்தாங்க, ஏன் போரிட்டார்கள், ஏன் நோய்கள், எப்படி வாழ்ந்திருந்தால் நோய்களை தவிர்த்திருக்கலாம், எப்படி வாழ்ந்திருந்தால் இந்த போர்களை தவிர்த்திருக்கலாம், இந்த உலகம் சமாதானமும் மகிழ்ச்சியாகவும் எப்படி வாழ்ந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித இனமே திரும்பி பார்க்குது. நாம் வரலாற்றில் செய்த தவறுகளை திரும்பி பார்க்கிறது, குற்றங்களை திரும்பி, வரலாற்றில் செய்த பிழைகளை திரும்பி பார்க்கிறது. ஒரு மனுஷன் தனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த மனித இனமும் இது மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு வருது. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு காரணமாக இருக்குது. இப்படி இப்படி அப்போ நம்ம எப்படி வாழ்ந்திருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமத்துவத்தை நிலைநாட்டி இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பார்கள், போரிட்டு இருக்க மாட்டுறாங்க, நோய்கள் வந்திருக்காது. மக்கள் பெரிய பெரிய வீடு கட்டுறதுக்கு போட்டி போடுறாங்க. அதுக்கு பதிலாக நீ எதுக்கு போட்டி போடணும் அப்படின்னா, எப்படி நோய் இல்லாமல் வாழ்வது என்பதில் நீ போட்டி போட்டிருக்கணும். எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை நோக்கி நீ போட்டி போட்டிருக்கணும். எப்படி உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது என்பதை நோக்கி நீ போட்டி போட்டிருக்கணும். அதுக்கு எது அந்த மாதிரி போட்டி நடைபெறுவதற்கு எது தடையாக இருக்குன்னா, மக்களுடைய போட்டி எல்லாமே இப்போ எதுவாக இருக்குன்னா, பெரிய பெரிய வீட்டை கட்டுறது, பெரிய பெரிய விலை உயர்ந்த ஆடைகளை அணிகலன்களை வாங்குவது, இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும், 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தணும், பிள்ளைக்கு வரதட்சணையாக நகைகளை செஞ்சு வைக்கணும், இதில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் தடை போட்டுடணும். வீட்டை அரசாங்கமே கொடுத்துரு, கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தாத, உடைகளில் அதிகபட்ச ஒரு உடையோட விலையை 1500 தான் இருக்கணும். அப்போ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் ஆடை, செவ்வாய்க்கிழமை மஞ்சள் நிறத்தில் ஆடை, இப்போ உடைகளில் சமத்துவம், இப்படி நடைமுறை இப்படி கட்டுப்படுத்தி இவங்களோட போட்டி போடுகிற ஆர்வத்தை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி போடு, காதலிப்பதில் போட்டி போடு, உடற்பயிற்சி செய்வதில் போட்டி போடு, விளையாடுவதில் போட்டி போடு, ஆடல் பாடல் கதை சொல்தல் ஓவியம் கவிதை, இப்படி உனது கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதில் போட்டி போடு. தொழிலில் ஒரு போட்டி இருக்கும், அது ஒரு 6 மணி நேரம் தொழில் செஞ்சால் போதும், அதுக்குள்ளே உன் போட்டியை வச்சுக்கோ. போட்டி அதான் சமத்துவம், தொழில் சமத்துவ போட்டி, தொழிலில் நிலவுகிற சமத்துவம் எதுனா போட்டி. அந்த போட்டியிலையும் ஒரு சமத்துவம் இருக்கணும். நீ ஒருத்தன் விருப்பப்பட்டா 18 மணி நேரம் உழைக்கிறது, ஒருத்தர் 10 மணி நேரம் உழைக்கிற, ஒருத்தர் 8 மணி நேரம், இன்னொருத்தர் பார்த்தா வேலை இல்லாமல் இருக்கிறது, இதில் சமத்துவமே இல்லை. அப்போ 6 மணி நேரம் தான் நீங்கள் வேலை செய்கிறது, அதுக்குள்ளே உங்கள் போட்டியை வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு போட்டி போடுவதில் சமத்துவத்தை மக்களை தவறான வழிகளில் இவங்க போட்டி போடுறாங்களா, பெரிய வீடு கட்டுறது, அது கவர்மெண்ட்டே வீடை கட்டுறணும். அப்போ பெரிய வீடு கட்டுற போட்டியிலேருந்து விலகிடுவாங்க. அப்போது இவங்க போட்டி போடுறத இந்த மாதிரி தவறான வழியில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இவங்களுக்கு ஒன்றுமே தெரில, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறன்னே தெரில. ஆனால் எப்படி பெரிய வீடு கட்டுறது, எங்கே லோனை வாங்கி எப்படி பண்ணால் பெரிய வீடை கட்டிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. எப்படி பெரிய கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்துறது, அந்த வழியெலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா கவனம் ஃபுல்லாக அதில் தானே இருக்குது. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இவங்களுக்கு ஒன்றுமே தெரில. மகிழ்ச்சியாக வாழ்வதில் முட்டாளாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய வீடுகளை கட்டுறதுல பெரிய புத்திசாலியாக இருக்காங்க. கல்யாணத்தை எப்படி ஆடம்பரம், அதாவது கஷ்டம், கஞ்சிக்கே வழி இல்லைன்னா கூட ஒரு கல்யாணத்தை அங்கங்கே கடனை வாங்கி ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்திடுறாங்க. அந்த திறமையெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கணவன் மனைவியும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி அன்பாக பேசுகிறது, அது தெரில. குழந்தைகளிடம் எப்படி பேசுவது, அது தெரில. அன்பு செலுத்துவதற்கு இவங்களுக்கு தெரியல. மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு இவங்களுக்கு தெரில. உடம்புக்கு எது ஆரோக்கியத்தை தரும், ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எது அப்படிங்கிற அந்த விவரம் இவங்களுக்கு தெரில. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரில. அதிலெல்லாம் முட்டாளாக இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில், உடலில் நோயை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இவருடைய கவனம் திறமை எல்லாருமே எதில் இருக்குனாக்கா, பெரிய பெரிய வீட்டை கட்டுறது, விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவது, அணிகலன்களை வாங்குவது, இதில் கவனம் திரும்பிடுச்சு. இதில் திறமை அதிகரித்து போச்சு. அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதில் முட்டாளாக இருக்கிறார்கள், தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வதில் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். மக்கள் இந்த உலகம் முழுக்க தன்னையும் சரி மற்றவங்களையும் துன்புறுத்துவதில் அறிவாளிகளாக, பேரறிஞர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதில் முட்டாள்களாக அன்பு செலுத்துவதில் முட்டாள்களாக இருக்கிறார்கள்.
இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல இந்த உலக மக்கள் அனைவரும் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த உடம்புக்கு நோயை வரவழைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய பேரறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உடம்புக்கு எப்படி நோயை வரவழைத்துக்கணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குது. அந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா, அதை பற்றி ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா பேந்த முழிக்கிறாங்க, முட்டாளாக இருக்காங்க, வடிகட்டிய முட்டாள்களாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒன்றுமே தெரில. எப்படி தன்னை துன்புறுத்தி கொள்வது, தன்னையும் சரி பிறரையும் எப்படி துன்புறுத்தி கொள்வது என்பதில் பேரறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள். அதுக்கெல்லாம் காரணம் சமத்துவம் இல்லை. சமத்துவத்தை நாம் புறக்கணித்து விட்டோம். ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடியது தான் காரணம். அப்போ இந்த உலகத்தில் பிறரை துன்புறுத்துவதில் தன்னையும் துன்புறுத்துவதில் பெரிய பேரறிவு படைத்தவர்கள். அது பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக எங்கே வரைக்கும் போகுது, போர்கள் வரைக்கும் போகுது, போர் வரைக்கும் போகுது. ஒருத்தர் சுட்டுக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு கட்டிடங்களில் குண்டு போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் சாகடிக்கிறான் பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டு போச்சு பாருங்கள் மனசு. அப்போ சமத்துவத்தை நிலைநாட்டி நீ அன்பு செலுத்துவதில் போட்டி போடு. இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு கூடாது, உடுத்துகிற உடைகளில் ஏற்றத்தாழ்வு, அன்பு செலுத்துவதில் போட்டி போட இவனை திருப்பி இருக்கணும். இவங்களோட மனுஷங்களோட கவனத்தை அன்பு செலுத்துவதில் போட்டி போடு. இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதில் போட்டி போடு. குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதில் போட்டி போடு. பிள்ளைகளை அக்கறையாக பார்த்து கொள்வதில் போட்டி போடு. மனைவியோடும் கணவனோடும் அன்பு செலுத்துவதில் நீ போட்டி போடு. அப்படி திருப்பி இருக்கணும். அதுக்கு தடையாக இருப்பது தான் இந்த இருப்பிடங்களில் ஏற்றத்தாழ்வுகள். பெரிய வீடு, சின்ன வீடு, வாடகை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிகப்பெரிய தடை. உடுத்துக்கிற ஆடைகளில் ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி அடிப்படையான தேவைகளில் தன்னை நிரூபிக்கிற உனக்கு என்ன தேவையோ. இப்போ நீ என்ன அது மாதிரி சாப்பிட்றதுலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி கவுச்சு, அது ஒரு பெருமை. ஆட்டுக்கறி சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுவும் கூட இந்த பெரிய வீடு கட்டுற சிந்தனை தான். அது பெரிய வீடு கட்டணும், அதன் மூலம் 4 பேர் நம்மளை வியந்து பார்ப்பாங்க. டெய்லி ஆட்டுக்கறி, எங்கள் வீட்டில் டெய்லி மட்டன் அப்படின்னா அது ஒரு பெருமை, அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறது. எல்லாமே அந்த ஆடம்பர சிந்தனை தான், சொகுசு சிந்தனை. மாமிசத்தை சாப்பிட்றதே சொகுசுக்கும் பெருமைக்காகவும் தான். உணவுகளில் அந்த உயர்ந்த உணவுகள், மாமிச உணவுன்னா அது உயர்ந்த உணவு, ஆடம்பர உணவு, சொகுசு உணவு. எனது வலிமையை, எனது திறமையை, எனது பெருமையை இந்த மற்றவங்களுக்கு பறைசாற்றுகிற உணவு. நான் என்ன சாப்பிடுவேன் தெரியுமா? நான் மட்டன், ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவேன். உங்களை மாதிரி பழங்கள் காய்கறிலாம் சாப்பிட மாட்டேன். நாங்கள்லாம் ஆட்டுக்கறி, மாமிசம்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் இவர் இவரோட திறமையை வெளிப்படுத்துகிறாராமா. அந்த குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க, தனது ஆளுமையை, தனது பெருமையை, அந்த மாதிரி நோய்களை வரவழைத்துக் கொள்வதில் வன்முறை உணர்ச்சியை அதிகரித்து கொள்வதில் அவங்க போட்டி போடுறாங்க. வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்துறது, ஒரு மென்மையானவர்களாக காட்டிக்கொள்வதற்கு கூச்சப்படுறாங்க. அதனால் மனுஷங்களோட போட்டி தவறான திசையில் போனதுனால தான் இந்த உலகத்தில் போர், நோய்கள், பிரச்சனைகள், குற்றங்கள். அப்போ எல்லா வீடும் ஒரே அளவு தான் இருக்கணும், ஆடைகள்னால் இவ்வளோ தான் சமத்துவம். அப்போ இங்கே எப்படி திருட்டு நடக்கும்? அதாவது இப்போ நீங்கள் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது. வீடுகள்னால் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். ஆடைகள் திங்கக்கிழமைனா பச்சை நிறம், செவ்வாய்க்கிழமைனா மஞ்சள் நிறம். ஒரு ஆடையோட அதிகபட்ச விலையே 1500 தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. வேலை செய்கிற நேரம் 6 மணி நேரம் தான் இருக்கணும். அப்போ அன்பு செலுத்துவதற்காக மக்கள் போட்டி போடுவாங்க, அப்படி தானே? அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் மக்கள் திருடணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்படி திருட முடியும்? எப்படி திருடணுங்கிற எண்ணம் எப்படி வரப்போகுது? இந்த மாதிரி சமத்துவம் நிறைந்த உலகத்தில் திருடணுங்கிற எண்ணமே வராது. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை திணிக்கிற உலகம் இருக்குல்ல, பெரிய வீடு கட்டணும், ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணணும், நகைகளை அப்படி சேர்க்கும்போது தான் அப்போ அது எல்லாராலையும் முடியாது. சிலர் என்ன பண்ணுறாங்க, திருட ஆரம்பிச்சிடுறாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீடு கட்டணும்ல, எப்படியா வீடு கட்டணும், எவ்வளோ காலத்துக்கு தான் வாடகை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறது, கமிஷன் அடிக்கிறது, ஏமாத்துறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது. இப்படி இப்போ கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணி ஆகணும், பிள்ளைகளோட கரை சேர்க்கணும் அப்படின்னு பெரிய இவர் மாதிரி பிள்ளைகளை கரை சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிந்தனை, பெரிய கவலை சிந்தனை, பெரிய இந்த சிந்தனை அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மலாம் எவ்வளோ பெரிய சுமைகளை தாங்குகிறோம் இந்த வாழ்க்கையில். கல்யாணத்தை முடிக்கணும், பிள்ளைகளை கரை சேர்க்கணும், நகை சேர்க்கணும், வரதட்சணையாக பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் 30 பவுன் சேர்க்கணும், 50 பவுன் சேர்க்கணும். அப்புறம் கல்யாணத்தை வேறு நடத்துறதுக்கு ஒரு 6 லட்சம் தேவை. அதில் இவர் பெரிய கவலையில் மூடினோடனே அவருக்கு பெரிய எவ்வளோ பெரிய பொறுப்பாளி, நாம் எவ்வளோ பெரிய கவலைப்படுறோம், நம்ம குடும்பத்தை பற்றி எவ்வளோ பெரிய கவலைப்படுறோம். நாமல்லவோ புனிதமான ஒரு ஆள், புனிதமான ஒரு நபர். இந்த உலகத்தில் நாம் தான் சிறந்தவராக நாம் மாறிட்டோம். இவ்வளோ கூடிய பொறுப்புகளை வைத்துக்கிட்டு இருக்கிற நான் சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய இவர் நினப்பு மனசில்.
இந்த சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மாதிரி நினப்பு வேறு. அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு இந்த சிந்தனை, அதாவது இத்து போன சிந்தனைக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வதில் உன் கவனத்தை திருப்பு. அப்போ அந்த மாதிரி அன்பு செலுத்துவதில் உனது கவனத்தை திருப்பு. ஆரோக்கியமாக வாழ்வதில் ஒரு கவனத்தை திருப்பு. எப்படி ஆரோக்கியம்? நோய் இல்லாமல் வாழ்வதில் உனது போட்டியை திருப்பு. நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு போட்டி போடு. ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போட்டி, அன்பு செலுத்துவதற்கு போட்டி போடு. அந்த போட்டியை போடாமல் இந்த மாதிரி தப்பான வழியில் மக்கள் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆடம்பரங்கிறது ஒரு தொற்று நோய் போல். அது தொற்று நோய் தான். ஆடம்பரங்கிறது ஒரு தொற்று, வன்முறை தொற்று. அது எப்படின்னா, ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறாரா, அப்புறம் அதை பார்த்துட்டு இன்னொருத்தரும் கட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் தனது வீட்டில் உள்ள கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறாரா, பல லட்சம் செலவு பண்ணி, அவரை பார்த்து எல்லா மக்களும் அதுபோல் நம்மளும் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக அப்புறம் அது ஒரு நடைமுறையாக மாறிவிடுகிறது. யாரோ ஒருத்தர் தவறான முறையில் வாழ்கிறார், அதையே முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு நிறைய மக்கள் அவருக்கு பின்னாடி கிளம்பிடுறாங்க. அதனால் பெரிய இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்வதை கட்டுப்படுத்தும் போது ஒரு நோயையே கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் அது. இந்த ஆடம்பரங்கிறது ஒரு நோய். சொகுசுங்கிறது தனி உடைமை. தனக்குன்னு மட்டும் தனியாக, அதாவது பிறரை போல் எல்லாரையும் போல் சமமாக வாழ விரும்பாமல் தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு நோய், தொற்று நோய். அது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தருக்கு, அது தன் பிள்ளைக்கு அவர் நிறைய நகை போட்டு கட்டுவாரா, உடனே அதை பார்த்துட்டு இந்த ஏழைகளும் சரி, நடுத்தர வர்க்கத்திலும் சரி, அவங்கள பார்த்தே நம்ம பிள்ளைக்கும் அதே மாதிரி எப்படியாவது முடியலைன்னா கூட அங்கங்கே கடனை வாங்கி நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அது மாதிரி ஆடம்பரமாக வாழ்வது தான் சரி அப்படின்னு பார்த்து அவங்கள பார்த்து இவங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள போல் நம்மளும் வாழணும். அந்த மாதிரி ஆடம்பரமாக யாரோ ஒருத்தர் இருவர் இப்போது நிறைய பணம் இருக்கும், அவங்க நிறைய பெரிய வீடெல்லாம் கட்டிடுவாங்க. அதை பார்த்து மற்றவங்க சூடு போட்டுட்ருப்பாங்க. பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பை பார்த்து அதுதான் சரி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் அது முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவாகவே அவருடைய லட்சியமாக மாறி, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் லட்சியங்கிறது மாதிரி எனக்கு பெரிய வீடு கட்டுறது, பெரிய கல்யாணத்தை ஆடமாக, இதுதான் லட்சியமாக அவங்களுக்கு மாறிடுது. அது மாதிரி இதில் அதனால் யாரோ ஒருத்தர் அப்படியே அலட்சியப்படுத்திடக்கூடாது. அலட்சியப்படுத்தும் போது என்னாங்கன்னா அந்த மனித வாழ்க்கை முறையாகவே அது மாறி விடுகிறது. மனுஷங்கன்னா இப்படி தான் வாழ்வாங்க, பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, 4-5 பேர் வேலைக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணத்தெல்லாம் இப்படி பல லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணத்தை ஆடம்பரம் நடத்துவாங்க. இப்போ நம்ம சாலைகள் பார்க்குறோம், பொதுமக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ இந்திய நாடு, தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா மக்கள் போயிட்டுருக்காங்க. ஒரு கடை தருவோ, அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே 8 கோடி பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் கல்யாணம்னு வரும்போது 2 லட்சமாவது செலவாகுது குறைஞ்சபட்சம், அல்லது 5 லட்சமாவது ஒவ்வொருத்தருக்கும். இங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தரும் கல்யாணம்னு வரும்போது 5 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்க்குற மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் திருமணத்தின் போது 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. சடங்குகளுக்காகவே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இதெல்லாம் தொற்று நோய். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சூடு போட்டுக்கிறது. அவர் பண்ணுறாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, அதை பார்த்து மற்றவங்களாம் அப்போ அந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தும் போது இப்போ கொரோனா பீரியடில் யாரும் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னாங்களே, அப்போ நிறைய மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பல லட்ச ரூபா செலவு பண்ணி நடத்த வேண்டிய கல்யாணத்தை எளிமையாக கோயிலில் நடத்தி முடிச்சிட்டாங்க. எளிமையாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போது மக்களுக்கு எது சந்தோஷம், அதை ஆட்சியாளர்கள் உடனே அந்த சட்டத்தை போட்டு யாரும் இந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணக்கூடாது, ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னா மக்களுக்கு எவ்வளோ சுமைகள் குறைஞ்சிரும். இப்போ எல்லா மக்களுமே காதல் திருமணம் தான், அது யாருங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிந்தனை அங்கங்கே வருது. ஆனாலும் எல்லாருமே அந்த சிந்தனை அப்படி மாற்றங்கிறது தானாக நடக்காது. மக்களே மாறுவார்கள் என நம்பவே கூடாது. மக்கள் குழந்தைங்க மாதிரி தான். பெற்றோர்களாக இருக்கிற அரசாங்கம் தான் இந்த குழந்தைகளாக இருக்கிற மக்களை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். மக்களே மாறுவாங்க, மக்களிடையே ஒரு மனமாற்றம் வரும். அதுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயத்த கொஞ்சம் பேர் கடைபிடிப்பாங்க, கெட்ட விஷயத்தையும் நிறைய பேர் கடைபிடிப்பாங்க. அதனால் நல்ல விஷயம் எதுன்னு தெரியுதோ அதை நடைமுறைப்படுத்தினா தான் அது தானாக இங்கே மாற்றம் என்பது நடக்கும். அதை நடைமுறைப்படுத்தணும், கட்டாயப்படுத்தணும். சட்டம் போட்டு அவங்கள கட்டாயப்படுத்தினா தான் நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ஆடம்பரமாக வாடுறது, பெரிய வீடு கட்டுறது, ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துறது, இதெல்லாம் பெண்களால் முடியுமா? பெண்களால் மட்டுமே முடியுமா? முடியாது. அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த சுமைகள்லாம் எங்கே போகுது? ஆண்கள் மேலே தான் இறங்குது. இந்த ஆண்களால் தான் இது சாத்தியப்படும். பெரிய வீடு கட்டுறது பெரும்பாலும் விகிதாச்சார அடிப்படையில்
பெரும்பாலும் இந்த 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 மாதிரி ஒரு கடினமான வாழ்க்கை முறையை ஆண்களால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வரும்போது அந்த ஆண்கள் மேலே தான் இந்த பொறுப்பு வந்து ஏறுது. நீ பெரிய வீடு கட்டணும்டா, நிறைய தங்கச்சிக்கு நகை சேர்க்கணும், உன் பிள்ளைக்கு உன் பொம்பளை பிள்ளைக்கு நகையை சேர்க்கணும், படிக்க வைக்கணும், எல்லா பொறுப்பும் ஒன்றால் தான் இது முடியும், நீ தான் வந்து இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மேலே இந்த சுமைகள் இறக்கி வைக்கப்படுது. அப்போ ஆண்கள் இது பெண்களால் இறக்கி வைக்கப்படுது. பெண்கள் தான் இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போனால் தான் இந்த கஷ்டம் தெரியும். வெறும் சுயநலமாக வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஆண்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாமல், ஏன்னா இவங்களுக்கு வேலை செஞ்சால் தானே ஒரு பணம் சம்பாதிக்கிறது, 5 காசு சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தெரியும். அப்போ தான் இது எது சரி எது தப்புன்னு அப்படி தெரியும். இவங்க வந்து சொகுசாக வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், பிள்ளைக்கு நகை சேர்க்கணும், ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும், பெரிய வீடு, எல்லா தலையும் வந்து ஆண்கள் மேலே இறக்கி வைக்கும்போது அவனுக்கு அந்த அழுத்தம் தாங்க முடியாமல், சுமை தாங்க முடியாமல் கோபத்தில் வந்து பெண்கள் மீது வன்முறையை பிரயோகிக்கிறான். அவனுக்கு அந்த வலியை தாங்க முடியல, அந்த சுமையை தாங்க முடியல. அப்போ கோபத்தில் என்ன பண்ணுறான், பெண்கள் மீது அது வன்முறையாக மாறுகிறது. அடிக்கிறான், திட்டுறான், உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுமையெல்லாம் நீ தானே எங்கள் தலைமையில ஏற்றி வச்ச வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய வீடுகளில் பெண்களை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறதுலாம், இந்த மாதிரி வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக மாறும்போது அது பெண்கள் மீதான வன்முறையாக மாறுகிறது. பெண்கள் மீது வன்முறையாக, வாழ்க்கை வந்து ஈஸியாக இருந்தால் தான் இப்போ பெண்களை நேசிப்பாங்க. இப்போ வாழ்க்கை வந்து கஷ்டமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெண்கள் மீது வன்முறையை தான் அதிகப்படுத்தும். வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஆண்களுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் சுமையில்லாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண் வந்து ஒரு குழந்தை அப்படிங்கும்போது, அவனுடைய இயல்புங்கிற ஒரு குழந்தை. அப்படி இருக்கும்போது அவன் வந்து இந்த வாழ்க்கையை சுமையாக நினச்சான் அப்படின்னா, அப்போ இந்த சுமைகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த பெண்களை வந்து சும்மா விட்டு வைக்க மாட்டான். தன்னுடைய கஷ்டத்தை இந்த பெண்களும் உணரணும். ஆண்களாகிய நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது இந்த பெண்களும் வீட்டிலே உட்காந்துருக்கிற இந்த பெண்களும் உணரணும். எல்லா பெண்களும் வீட்டில் இல்லை, அதனால் நிறைய பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க வேலைக்கு போகாமல். அப்போ அந்த பெண்களும் உணரணும், எல்லா சுமையும் எங்கள் மேலே ஏற்றுறியே, ஆண்களாகிய நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கோ, எங்களுடைய வலியை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்களுக்கு எப்படி புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை அதாவது ஆண்கள் தாங்களை அனுபவிக்கிற வலியை பெண்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், வன்முறையை கையில் எடுக்கிறான். அவமானப்படுத்துறது, திட்டுறது, அடிக்கிறது. அப்போ அவளுக்கு வலிக்குது. அப்படிங்கும்போது அதன் மூலம் தனது வலியை அவளுக்கு புரிய வைக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ சுமைகள் என் மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களாகிய உங்களால் எவ்வளோ சுமைகளை நாங்கள் தாங்குகிறோம், எங்களுடைய வலியை நீ புரிஞ்சுக்கோ, ஆண்களாகிய நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுடைய வலியை நீ புரிஞ்சுக்கணுன்னா நான் அடிக்கும்போது நீ வாங்கிக்கோ, நான் திட்டும்போது உன்னை அவமானப்படுத்துவேன், நீ வாங்கிக்கோ, அப்போ உனக்கு வலிக்கும், அப்போ தெரிஞ்சுக்கோ நாங்கள் எவ்வளோ வலியை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் தங்களுடைய வலியை பெண்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு வழிமுறையை, அது ஒரு தவறான ஒரு வழிமுறையை கையாளுகிறார்கள். அந்த வழிமுறை தான் இந்த அடிமைத்தனம் அல்லது பெண்களை அவமானப்படுத்துறது, திட்டுறது, அடிக்கிறது. இதெல்லாம் வந்து ஆண்கள் தங்களுடைய வலியை பெண்களுக்கு புரிய வைப்பதற்காக மேற்கொள்கிற ஒரு முயற்சி, ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு வழி. அந்த வழியிலையும் பெண்களுக்கு, அப்போ அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ ஆண்கள் தங்களுடைய வலியை புரிஞ்சுக்கணும் பெண்களும் அப்படின்னு நினைக்கணும்னா அதுக்கு பெண்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிரு, பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு கிளப்பி விடு. அப்போ தான் வந்து ஆண்களுடைய வலியை பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. எப்போ வேலைக்கு போகிற பெண்களால் மட்டும்தான் ஆண்களை புரிஞ்சிக்க முடியும், ஆண்களுடைய வலியை புரிந்து கொள்ள முடியும். வீட்டில் இருக்கிற பெண்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்கலன்னா அங்கே என்ன ஆகும், தவறான புரிதல் தான் வரும், தவறாகவே புரிஞ்சுப்பாங்க. அப்போ சண்டைகள் வரும், குடும்பத்தில் வந்து அமைதியே இருக்காது.